நான் அண்ணாமலையாரை அடிக்கடி தரிசனம் செய்து செல்வேன் என்பது தெரியும். அந்த முறையில தேர்தலுக்கு முன்பு அண்ணாமலையாரை தரிசனம் செய்துட்டு போகணும்ட்டு நேற்று இன்றைக்கு சேலம் நோக்கி செல்கிறேன். நாளைக்கு மாண்புமிகு பிரதமர் அவர்கள் சேலத்துல பொதுக்கூட்டத்திற்கு வருகிறாங்க. அதுக்கு கூட்டணி கட்சி என்ற முறையில நானும் சொல்கிறேன். தமிழ்நாட்டிலேயே அதிமுக பெரிய கட்சியா இருந்தது. அவங்க இன்னைக்கு பாமக கிட்ட போய் தேர்தல் கூட்டணிக்காக பேசிட்டு இருக்காங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு சில தனிநபர்களின் சுயநலம், பதவி வெறி, பணத்திமிர்னால துரோக புத்தியினால புரட்சி தலைவர் உருவாக்கிய அந்த மாபெரும் இயக்கம், அம்மா அவர்கள் 30 ஆண்டுகள் கட்டி காத்த இயக்கம் இன்றைக்கு வீழ்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இரட்டை இலை என்கிற மாபெரும் மக்கள் சின்னம் இருந்தும் அதை அவர்கள் 2019 தேர்தலிலே ஆட்சி அதிகாரம் இருந்தது பொழுதும் அவர்களால் வெற்றி பெற முடியவில்லை. ஒரே ஒரு தொகுதியில திரு OPS அவர்களின் மகன் வெற்றி பெற்றார். அவ்வளவு பணபலம், ஆட்சி அதிகாரம் சொல்லுவாங்களா, மணி பவர் அண்ட் மசில் பவர் இருந்தும் தோல்வியை சந்தித்தார்கள். அதுபோல சட்டமன்ற பொது தேர்தலில் அம்மா அவர்கள் கொடுத்த ஆட்சியை இழந்து விட்டார்கள். ஆட்சி அதிகாரம், கூட்டணி பலம், பணபலம், அதிகார பலம் அனைத்தும் இருந்தும் அவங்க ஆட்சியை இழந்து விட்டார்கள். நீங்க கூட சொல்லலாம், நீங்கெல்லாம் ஜெயிக்க முடியல, அவங்க 65 சீட்டு வாங்கிட்டாங்களேன்னு. அப்படி இல்லை, அவங்க செய்த செலவினங்களுக்கு அவர்களை தமிழ்நாட்டு மக்கள் அவர்கள் செய்த ஊழல்களால், முறைகேடுகளால், சுயநல நிர்வாகத்தால் அவர்களை பழனிசாமி கம்பெனியை ஆட்சி பொறுப்பை விட்டு அகற்றிட்டாங்க. இன்றைக்கு பழனிசாமியோட சுயநலமும் அந்த துரோக சிந்தனைக்கும் உங்களுக்கு தெரியும், வினை விதைத்தவன் வினை அறுக்கணும். அதை வருங்காலத்தில் பழனிசாமி உறுதியாக அவர் செய்த தவறுகளுக்கு மக்கள் தண்டனை கொடுப்பார்கள். அதன் பிறகு அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைவார்கள் எங்களோடு. அப்போ மீண்டும் அம்மாவின் இயக்கம் புத்துயிர் பெறும். புரட்சி தலைவர் கண்ட இயக்கம் பழனிசாமி என்கிற ஒரு அசுரரின் வளர்ச்சி, அரசனின் வீழ்ச்சிக்கு அப்புறம் தான், ஒரு அசுரரின் வீழ்ச்சிக்கு அப்புறம் மீண்டும் அம்மாவின் இயக்கம், புரட்சி தலைவரின் இயக்கம் மீண்டும் வளர்ச்சி அடையும். உண்மையான தொண்டர்கள் கையிலே அதை நானும் திரு பன்னீர்செல்வம் அவர்களும் ஒப்படைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் நாங்கள் இருவரும் இணைஞ்சிருக்கோம். ஏன்னா உங்களுக்கு தெரியும், நான் ஏற்கனவே பல பதவிகளில் இருந்தவன், எல்லோருக்கும் பதவி பெறுவதற்கு உதவி செய்தவன். இன்றைக்கு பழனிசாமி கூட இருக்கிறவங்கள 90% அவர்களுக்கு உதவி செய்தவன் நான். அம்மா அவர்களிடம் சொல்லி உதவி செய்தவன், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்றி, எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காமல். அதுபோல பன்னீர்செல்வம் அவர்களும் கடந்த 25 ஆண்டுகளில பல்வேறு பதவிகளில் இருந்துட்டார். முதலமைச்சராக 3 முறை இருந்தவர், நிதியமைச்சராகவே எனக்கு தெரிஞ்சு 10 வருடங்கள் இருந்தவர். இன்றைக்கு அவரும் பதவிக்காக அலையவில்லை. நான் என்றைக்குமே பதவிக்காக அலைந்தவன் இல்லை. பதவியெல்லாம் நம்ம தேடி வரணும்னு நினைக்கிறவன். நாங்கள் இருவரும் ஒன்று சேர்ந்திருக்கோம்னா ஏதோ அரசியல் ரீதியாக நாங்கள் வெற்றி பெறணுங்கிறது எண்ணமே அம்மாவின் தொண்டர்கள் கையில அந்த இயக்கத்தை கொடுக்கணுங்கிறதுக்கு. அதுக்கு உறுதியாக எங்களின் நம்பிக்கை, நாங்கள் நேர்வழியில நேர்மையான சிந்தனையில இருக்கோம், பாசிட்டிவா இருக்கும். அதனால நாங்கள் உறுதியாக வெற்றி பெறுவோம். துரோகம் வீழ்த்தப்படும். எனக்கு ஆசை என்னன்னா, வருங்கால தமிழ்நாட்டு அரசியல்ல துரோகம் என்ற வார்த்தையே கண்டு எல்லா அரசியல்வாதிகளும் பயப்படுகின்ற அளவிற்கு ராஜதந்திரம் என்கிற பெயர்ல துரோகம் செய்வர்கள் எல்லாம் வீழ்த்தப்படுவார்கள் என்பது உதாரணமாக பழனிசாமியின் வீழ்ச்சி இருக்க வேண்டும். தமிழ்நாட்டில் 3 ஆண்டு திமுக ஆட்சி. அதாவது சனியனுக்கு பயந்து இன்றைக்கு காலன் கையில ஆட்சியை கொடுத்ததா இருக்கு. சொல்லுவாங்கல்ல, சனியை அப்படிம்பாங்க. நம்மலாம் சாதாரணமா கிராமத்தில் சனியை முடிச்ச சனியன்ட்டு இருந்து ஆட்சியை புடுங்கி இன்னைக்கு காலன்னா தெரியும், எமன் கையில கொடுத்த மாதிரி இன்னைக்கு மக்கள் வருத்தப்படுகிறார்கள். தேர்தல் வாக்குறுதிகள் சொன்னதெல்லாம் ஏதோ ஒன்று செஞ்சுட்டு
90% மேல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாம இன்றைக்கு விவசாயிகள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், இளைஞர்கள், மாணவர்கள், தொழிலாளர்கள், நெசவாளர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள், ஆண்கள், பெண்கள், இளைஞர்கள், முதியவர்கள் என்ற அனைத்து தரப்பு மக்களும் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே சொல்லனா துயரத்திலே, இன்னும் சொல்ல போனால் போதை கலாச்சாரம் தமிழ்நாட்டில, போதை மருந்து விற்பனை புழக்கம் தமிழ்நாட்டில் மூளை முடுக்கெல்லாம் பரவி குழந்தைகளை, மாணவர்களை பள்ளிக்கு அனுப்புவதற்கு கூட வயிற்றுல நெருப்ப கட்டிட்டு இருக்கிற மாதிரி பெற்றோர்கள் சொல்ல இருக்கு. அதுல காரணம், அன்னைக்கு பிரதமர் அவர்கள் வருத்தத்தோட சொன்னாங்க மீட்டிங்ல, சென்னை மீட்டிங்ல, என்னை உறுத்திட்டு இருக்க ஒரு விஷயம், ஆளுங்கட்சி துறையோட இங்க போதை மருந்து கலாச்சாரம். ஒரு பிரதம மந்திரி அரசியலுக்காக பேச வேண்டிய அவசியம் இல்லை. அவர் தமிழ்நாட்டில் வெற்றி பெற்றுதான் மீண்டும் பிரதமராக வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஏதோ கூட்டணிக்கு வந்துட்டதுக்காக சொல்லலை, உண்மையாதான். பிற மாநிலங்கள்ல அந்த கட்சி ஆட்சியில் இருக்கு, நிறைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் வைத்திருக்காங்க. அவங்களுடைய குறிக்கோளை 370 தொகுதிகளுக்கு மேல பாஜக வெற்றி பெறணும், அதை நிச்சயம் அவங்க அடைஞ்சிருவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு 10 ஆண்டுகள் அவர்கள் பல்வேறு திட்டங்களை கொடுத்திருக்கிறதுனாலதான் தொடர்ந்து 10 ஆண்டுகளாக ஒரு சிறப்பான ஆட்சியை கொடுத்து கொண்டு இருக்கிற காரணத்தினால்தான் 3வது முறை வருவார்கள் என்ற செய்தி எல்லோருக்கும் தெரியும். அது ஊரறிந்த உண்மை. தமிழ்நாட்டிலும் பிரதமருக்கு, ஏன்னா கடந்த 10 ஆண்டுகளில முன்பு இருந்த ஹைட்ரோ கார்பன், மீத்தேன், இன்னும் சொல்ல போனா ஸ்டெர்லைட் போன்ற திட்டங்கள், விவசாயிகளை பாதிக்கிற திட்டங்கள், மக்கள் விரும்பாத திட்டங்கள் எல்லாம் இப்ப அவங்க எதையுமே மக்களுக்கு திணிப்பதில்லை. தமிழ்நாட்டு மக்களின் மனநிலையை புரிந்து கொண்டு அவர்கள் தமிழ்நாட்டுக்கு பல திட்டங்களை கொடுத்திருக்காங்க. அது இந்த ஆட்சியாளர் மத்திய அரசு திட்டங்கள் எல்லாம் இவங்க செஞ்சதா சொல்றாங்க. இன்னும் வருங்காலத்துல நிறைய திட்டங்களை அவங்க செய்து தரணும். இந்த 10 ஆண்டுகளிலே தமிழ்நாட்டுக்கு கொடுத்த திட்டங்களுக்கெல்லாம் ஒரு கௌரவம் செய்கிற போல தமிழ்நாட்டில் மோடி அவர்களுக்கு ஒரு சிறந்த வெற்றியை பெற்றுத்தர வேண்டும் என்பதற்காக ஒரு அருமையான கூட்டணியை பாஜக அமைத்திருக்கிறது. அந்த ஒரு நல்ல இடத்துல தான் நாங்களும் அதுல சேர்ந்திருக்கோம். நீங்க உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், நான் ஒரு அன்கண்டிஷனல் சப்போர்ட் சொல்றது, நிபந்தனையற்ற ஆதரவு சொல்றது, ஒரு அரசியல் இயக்கம் வந்து சீட்டு வேணும்னு கேட்பாங்க, நான் சீட்டு கூட அவங்கள்ட்ட மற்ற கூட்டணி கட்சிகளை எல்லாம் கொடுத்துட்டு உங்களிடம் நீங்கள் எனக்கு கொடுத்தால் போதும் என்று தான் சொல்லியிருக்கேன். அவர்கள் நான் தேர்தலில் நிற்கணும்னு சொல்லி அங்கே உள்ள முக்கிய தலைவர்கள் எல்லாம் என்னிடம் அவர்கள் நீங்கள் சுயரா வெற்றி பெறுவீர்கள், நீங்க பாராளுமன்றத்தில் சொன்னப்போ கூட நான் வந்து நீங்க மற்ற கட்சிகள்லாம் முடிச்சுட்டு என்கிட்ட கொடுங்கன்னு சொன்னதுக்கு காரணம் வேற ஒண்ணு என்னெல்லாம் கிடையாது. தமிழ்நாட்டிலேருந்து ஒரு சிறந்த கூட்டணி அமைத்து திமுகவை வீழ்த்தி, இந்த துரோக சக்திகளையும் வீழ்த்தி, தீய சக்திகளையும் துரோக சக்தியை வீழ்த்தி, ஒரு இந்த ஜனநாயக கூட்டணி ஒரு கௌரவமான எண்ணிக்கையில பாரத பிரதமருக்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் உதவி சப்போர்ட் செஞ்சு அவர் பிரைம் மினிஸ்டர் ஆகணும். அதுக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு அணிலை போல் செயலாற்றுன்னு 1 இயரா சொல்றேன். அது இப்ப வந்து அது நடைமுறைப்படுத்துவதற்காக நாங்கள் எல்லாம் கூட்டு முயற்சியில ஈடுபட்டிருக்கோம். தமிழ்நாட்டுல பெரிய ஆளுமையா இருந்த ஜெயலலிதா அவங்க கூட நீங்க தொடர்ந்து பயணிச்சிருக்கிறீங்க. அதாவது நோட்டாவை விட வாக்கு பாஜக வாங்குமா என்ற கேள்விகளையும் நீங்க எழுப்பியிருக்கிறீங்க. இப்போ நீங்க பாஜக இணைஞ்சிருக்கிறீங்க, இது எப்படி சார் சாத்தியம்? இல்ல அவங்க வந்து ஆர்கே நகர்ல நோட்டாவை விட கம்மியா இருந்தாங்க, அப்ப சொல்ற நோட்டாவை விட கம்மியா இருக்காங்கன்னு யதார்த்தத்தை சொன்னேன். அதுக்கப்புறம் இப்ப சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நான் எங்களால கூட வெற்றி பெற முடியல, ஆனா அவங்க 4 தொகுதியில வெற்றி பெற்றிருக்காங்க. இப்ப அந்த கூற்று வந்து இல்லை. தமிழ்நாட்டு மக்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள். இந்த திமுகவின் கோயபல்ஸ் பொய் பிரச்சாரத்தெல்லாம் முறியடித்து சிறுபான்மைக்கு எதிரானவர்கள் பாஜகங்கிற பொய் பிரச்சாரத்தை இன்றைக்கு மக்கள் நம்புவதற்கு தயாராக இல்லை. இந்த முறை தேர்தலில் பாருங்க, சிறுபான்மை மக்கள், குறிப்பாக இஸ்லாமிய சொந்தங்களின் ஆதரவோடு தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணி சிறப்பான வெற்றி பெற்று பிரதமருக்கு கௌரவம் சேர்க்குங்கிறது தான் எங்களுடைய நம்பிக்கை. தொண்டர்கள் இரட்டை இலைக்கு வாக்களிச்சாங்க, அடுத்து குக்கர் சின்னத்துக்கு வாக்களிச்சாங்க. இப்ப தாமரைக்கு நீங்க போயிருக்கிறதால உங்க தொண்டர்கள் அந்த பிஜேபி நீங்க போனதை ஏத்துக்கிட்டாங்க? தாமரைக்கு நான் போயிருக்கேன். நீங்க தாமரைக்கு ஆதரவு கொடுத்துருக்கீங்க இல்லீங்களா, அது அவங்க ஏத்துக்கிறாங்களான்னு கேட்க. எங்க தொண்டர்கள் விருப்பம் தானே நாங்க கூட்டணி அமைக்கிறதுன்னு.
நாங்க அந்த கூட்டணியில பாஜக கூட்டணி செல்ல வேண்டியங்கிறது எங்க நிர்வாகிகள் தொண்டர்களுடைய விருப்பம். ஏன்னா பழனிசாமியையும் திமுகவையும் வீழ்த்துவதற்கு இது ஒரு சரியான அரசியல் யுத்தியாக எங்கள் தொண்டர்கள் விரும்புகிறார்கள். அதெல்லாம் தான் நான் அந்த முடிவு எடுத்திருக்கேன். நான் பாஜகவிற்கு தாமரைக்கு ஆதரவாக இருப்பது, நீங்க பாருங்க, திரு அண்ணாமலை அவர்களை பார்க்கும் பொழுது நமது தொண்டர்கள் எவ்வளவு ஆரவாரமாக அன்பாக அவரிடம் அவர் நாங்கள் 2-3 ஃபங்க்ஷனுக்கு வந்தப்போ அவரை ஆரவாரமாக அவர்கள் வரவேற்றது சென்னையில தெரியும். அவங்க ஐயா ஜி.கே. வாசன் நடத்திய இஃப்தார் நோன்புல நான் முன்னாடியே வந்துட்டேன். அவர் கொஞ்சம் ஏதோ வேலை பழுவினாலும் லேட்டாக வந்தப்ப நம்ம நிர்வாகிகள்லாம் தொண்டர்களாக அவரை வரவேற்று அவரே சொன்னார், உங்க ஆளுங்கெல்லாம் ஆரவாரமா இருக்காங்கண்ணே அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், உண்மைங்க, அவங்க எங்கள் அம்மாவின் தொண்டர்கள் எப்பொழுதும் ஒன்றை ஏற்றுக்கொண்டதுக்கு ஆதரவாக 100% இருப்பார்கள். ஒன்றை எதிர்த்தாலும் அதில் எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் 100% இருப்பார்கள். அதான் எங்களை எல்லாம் அம்மா அவர்கள் கற்றுத்தந்த பாடம் சொன்னேன். அதை நான் மேடையிலேயே சொல்லியிருக்கேன். கடந்த காலங்களில பிஜேபி நீங்க எவ்வளவு எதிர்த்தீங்க, இப்ப மனப்பூர்வமா பிஜேபிக்கு போயிருக்கீங்களா? ஆமாங்க, நான் அதாவது நீங்க சொல்றது மாதிரி பிஜேபி என்ன திருச்சியில கூட ஒரு ஊடக நண்பர் அருமையான கேள்வி கேட்டார். நீங்க பிஜேபி உங்களுடைய வளர்ச்சியை தடுத்திருக்கிறது, நாங்கெல்லாம் பேசியிருக்கோம், உங்களுக்கு எவ்வளவுதான் உங்க கட்சிக்கும் உங்களுக்கும் பிஜேபி தான் செய்ததாக அவர்கள் சொன்னார்கள். நான் எப்பயுமே அப்படி சொல்றாங்க, எனக்கு ஊர்ஜிதமா தெரியலன்னு தான் நான் பல பேட்டிகளில் சொல்லியிருக்கேன். ஒருவேளை எங்களை அவர்கள் தப்பாக புரிஞ்சிருந்திருக்கலாம். இப்ப நாங்க சரியானவர்கள் புரிஞ்சதை என்னோட அவங்க நட்பு கரம் நீட்டுறாங்க, நாங்களும் அவர்களோட நட்பு கரம் சேர்த்து கூட்டணியில இணைந்திருக்கோம். இதுல எந்தவித நிபந்தனையும் எனக்கு விதிக்கவில்லை, எந்தவித நிர்பந்தமும் அவர்கள் எனக்கு விதிக்கவில்லை. என்னை நிர்பந்திக்க முடியாது என்பது தமிழ்நாட்டுல எல்லாருக்கும் தெரியும். என்னை பெட்டியும் கொடுத்து என்ன சில கட்சிகளை வாங்குற மாதிரி வாங்க முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும். மத்தியில காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது தமிழ்நாட்டுக்கு பல்வேறு திட்டங்களுக்கு 800 கோடி தான் ஒதுக்கிச்சு. ஆனா மத்தியில இப்ப பாஜக ஆட்சியில் இருக்கும்போது தமிழ்நாட்டுக்கு பல்வேறு திட்டங்களுக்கு 6300 கோடி நாங்க ஒதுக்கி இருக்கோம். ஆனா இதெல்லாம் ஒதுக்கியும் தமிழக அரசு இன்னும் எங்களுக்கு நிதி கொடுங்க, இதை முறையா பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க, என்ன நிதி கொடுங்க ஒரு குற்றச்சாட்டு பிரதமர் சொல்லியிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆட்சி செய்து வெற்றிகரமாக உலக தலைவர்களால் உலக நாடுகளால் போற்றப்படுகின்ற அளவிற்கு ஒரு உயர்ந்த தலைவராக அவர் உயர்ந்திருக்கிறார். அவர் போய் மேடையில அவர் ஒரு கருத்தை சொல்றது ஒரு பிரைம் மினிஸ்டரா சொல்றாரு. அவர் பாஜகவுடைய தலைவரா சொல்றாரு மாத்திரம் அவர் சொல்றது உண்மைதானே? இப்ப திரு ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் முன்னு ஒரே உதாரணம், அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு நாங்க பழைய ஓய்வு திட்டத்தை அறிவிப்பேன்னு சொன்னாரு. போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு அதை தான் சொன்னாரு. அது மாதிரி அனைத்து தரப்பு மக்களுக்கும் பல்வேறு கோரிக்கைகளை சொன்னாரு, அதை நிறைவேற்றுவேன்னு சொன்னாரு. ஏன் கொரோனா நேரத்தில் உயிரை கொடுத்து பணியாற்றிய மருத்துவர்களையும் செவிலியர்களையும் நான் பணி நிரந்தரம் செய்வேன்னு சொன்னாரு எதிர்கட்சி தலைவர். அதையெல்லாம் எப்படி ஏமாத்துறாரோ அது மாதிரி மத்திய அரசு கொடுக்கிற நிதியையும் அதை வெளில சொல்லாம இன்னும் வேணும்னு கேட்டுட்டு இருக்காரு. அதுதான் உண்மை. அவருடைய பொய்முகம் வருங்காலத்தில் வெளிப்படும். 2026, 24 மற்றும் 26 தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு, ஏமாற்றிய ஸ்டாலின் அவர்களுக்கு இன்னும் ஊழல் முறைகேடுகளும் குற்றச்சாட்டுகளும் பழனிசாமியை மிஞ்சி விடுவாருங்கிற அளவுக்கு தான் இருக்கு 3 ஆண்டுகள்ல. இன்னைக்கு போதை மருந்து புழக்கத்திற்கு திமுகவின் முன்னாள் நிர்வாகிகளும் திமுகவுடைய ஆளுங்கட்சி ஆதரவோடைய போதை மருந்து புழக்க தமிழ்நாட்டில் இருக்குங்கிறத பிரதம அமைச்சரே வேலையில சொல்றாரு. அதான் என்ன உறுத்துதுன்னு சொல்றாரு. அந்த அளவு நடந்துட்டு இருக்கு. உண்மை, இது எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு முடிவு கட்டணும்னா மீண்டும் தமிழ்நாட்டில் ஒரு அமைதியான சூழ்நிலை உருவாவதற்கு திமுகவும் ஆட்சியை விட்டு போனால்தான் முடியும். இந்தியாவில் உள்ள மற்ற மாநிலங்களில் போதைப் பொருள் பழக்கம் இல்லைன்னு சொல்றீங்களா? அதாவதுங்க, இங்க 100% இருக்கு, 90% இருக்கு, மற்ற இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். ஏன்னா போதை மருந்து எங்க வேணாலும் எல்லா மாநிலத்திலும், ஏன்னா வெளிநாடுகள் இருக்கலாம், அங்க ஒன்று இங்க ஒன்றும் இருக்கலாம். இங்க எவ்வளவு இந்த நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவரே அதுல முக்கியமான ஒரு போதை மருந்து கடத்தல் மன்னனா இருந்திருக்காரு.
அவர் 3500 கோடி ரூபாய்க்கு மேல் ஒருத்துள்ள போதைப் பொருட்களை கடத்தியிருக்காரு, வெளிநாடுகளுக்கு அவர் அனுப்பியிருக்காருங்கிறது வெட்ட வெளிச்சமா இருக்கு. இன்னைக்கு இப்போ எல்லா இடங்களையும் போதை பொருள் நடமாட்டம் இருக்கே, விற்பனை இருக்கே. அதனால தமிழ்நாடு எல்லா மாநிலங்களை விட அதுல அதிகமா இருக்குன்னு சொல்லலாம். நீங்க சொல்றபடி மற்ற மாநிலம் இல்லைன்னு சொல்லல, அங்கொன்று இங்கொன்று இருக்கு. இவங்க வந்து உச்சத்துல இருக்கு தமிழ்நாட்டில். சிஏஏ சட்டம் தமிழ்நாட்டில் அமல்படுத்தப்படாதுன்னு சொல்லிட்டு சிஎம் சொல்லியிருக்காங்க. அது மத்திய அரசோடைய திட்டம். அது தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு இதே வராது. அது மத்திய அரசாங்கம். இப்போ நீங்க குடியுரிமை வேணும்னா இவங்கள்ட்ட போய் கேட்போம், அது கிடையாது. இது வந்து யாருடைய குடியுரிமையும் பறிக்கிற சட்டம் கிடையாது. வெளிநாடுகள்ல இருந்து இங்க வந்து குறிப்பா ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், இன்னொரு கண்ட்ரி இருக்க பங்களாதேஷ்ல இருந்து, அதெல்லாம் இஸ்லாம் கண்ட்ரின்னு அறிவிக்கப்பட்ட முஸ்லீம் கண்ட்ரி. நம்மளது வந்து எந்த மத கண்ட்ரியும் கிடையாது, நம்மளது ஒரு நியூட்ரல் கண்ட்ரி. அங்க வந்து இஸ்லாமிய அரசாங்கமா இருக்கிற நாட்டுல மதத்தால பாதிக்கப்பட்டவர்கள் இந்துக்கள், கிறிஸ்துவர்கள், சீக்கியர்கள், ஜெயினர்கள், புத்திஸ்டுகள், மற்ற பார்சிகள், இவங்க மாதிரி அங்க மதத்தால் அவங்க தானே பாதிக்கப்படுவாங்க. அந்த மதத்தால சலுகைகள் பறிக்கப்பட்டு இந்தியாவின் பாதுகாப்பு முக்கியம், கரெக்டா? அதையும் மனதில் வைத்துதான் அந்த சட்டம் இருக்க தவிர யாருக்கும் வெளியிலேருந்து வந்திருக்கவங்களுக்கும் மறுக்கிற ஐடியாவும் இல்லை. இந்த ஸ்பெஷல் ஸ்கீம்ல யார் வருவாங்கன்னு சொல்றாங்க. இப்ப நம்மளே ரேஷன் கார்டில் 1000 ரூபாய் யாருக்கு கொடுக்கணும்னு ஒரு குவாலிஃபிகேஷன் வச்சிருக்க மாதிரி தான் அது. அதனால வந்து இதுல இங்க இருக்கிற இந்த எனக்கும் சரி, இஸ்லாமியர்களுக்கும் சரி, கிறிஸ்தவர்களுக்கு யாருக்குமே குடியுரிமை பறிப்பதற்கான சட்டம் அல்ல அது சிஏஏ. அது குடியுரிமை கொடுப்பது பற்றிய சட்டம். இதை வந்து திமுக கம்பெனி கோயபிள்ஸ் மாதிரி அதை இந்த சிறுபான்மை மக்களை, குறிப்பா இஸ்லாமிய சொந்தங்களை குழப்புவதற்காக பயன்படுத்துகிறார். அந்த காலங்களில் சிஏஏ சட்டத்தை எதிர்த்து நீங்க இப்ப ஆதரவு தெரிவிக்கிறீங்க சொன்னாங்க. இல்லையே, நான் வந்து நீங்க என்னுடைய அறிக்கை அப்ப சிஏஏ அறிமுகப்படுத்தினப்பே 2019லயே நான் சொல்லியிருக்கேன், தாயுள்ளத்தோடு இது மத்திய அரசாங்கம் அணுக வேண்டும். இந்த சட்டம் நீங்க பாருங்க, அதை எடுத்து இதுல வந்து இஸ்லாமியர்களையும் தொப்புள் கொடி சொந்தங்களான இலங்கை தமிழர்களையும் அவர்கள் தாயுள்ளத்தோடு அணுகி அவர்களுக்கும் கொடுப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் தான் சொல்லியிருக்கிறதால அந்த சட்டத்தை நான் எதிர்க்கவில்லை. நல்லா பாருங்க, நான் என்னுடைய இது நான் என்ன சொல்றேனோ அது எனக்கு மனசுல இருக்கு. சிஏஏக்கு நீங்க ஆதரவுன்னு சொல்லலாமா சார்? சிஏஏ தப்பு இல்லைன்னு சொல்றேன். கொண்டு வருவதனால தப்பு இல்லை. ஏன்னா இங்க வந்து தங்கி இருக்கிற வெளிநாட்டுல இருந்து வந்து ஓவர் ஸ்டே இருக்கிறவங்களை அவரை முறைப்படுத்துவதற்கு குடியுரிமை கொடுக்கறதுக்கான சட்டம் தானே. இதுல வந்து ஆதரிக்கிறது தவறு இல்லை தானே, குடியுரிமை கொடுக்கிறப்ப. நீங்க சொல்றீங்க இஸ்லாமியர்களுக்கு இல்லைன்னு சொல்றாங்களே, அது இஸ்லாமிய யாரா இருந்தாலும் வந்துடும். அதுதான் உண்மை. இது உங்களுக்கு தெரியும், திமுகவுக்கு தெரியும், அவங்க கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்களுக்கு தெரியும். மக்களை, இஸ்லாமிய மக்களை பயமுறுத்தி அவங்க ஓட்டுகளை வாங்கணுங்கிறதுக்காக அவங்க வழக்கம் போல் மக்களை ஏமாற்றுகிறாங்க. தமிழகத்தில் அண்ணாமலை தலைமையிலான பாஜகவினுடைய வளர்ச்சி எப்படி இருக்கு? திரு அண்ணாமலை அவர்கள் என்னோடு கலந்த 3-4 மாதங்களாக பழகி கொண்டிருக்கிறார். அவர் வந்து என் மண் என் நாடு என் மக்கள்ங்கிற பயணம் தமிழ்நாடு முல்லா போறதை பார்க்கிறோம். நல்ல கடினமாக உழைக்கிறார். உறுதியாக பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் வளர்ந்திருக்கு. திரு மோடி அவர்களின், பிரதமர் மோடி அவர்களின் சாதனைகளாலும் அண்ணாமலை போன்ற நிர்வாகிகளின் உழைப்பாலும் அந்த கட்சி உயர்ந்திருக்கு. இந்த தேர்தலில் அது வெளிப்படும் பாருங்க.